ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் ஃபார்மேஷனுடைய சார்ட் பார்ட் 3 தான் வந்து இன்றைக்கி வீடியோ நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வீடியோக்களும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து மெயினாக நம்ம ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது குறிப்பாக ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம கூடிய விரைவில் வந்து ஒரு புதிய தகவலை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதை வீடியோவில் சொல்லக்கூடாது, நான் டேரெக்டாக வந்து என்னுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அதனால் ஆல்ரெடி என்னுடைய டெலிகிராமில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறார், அது என்ன குட் நியூஸ் அப்படின்றத. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்பில் போய் பாருங்கள். ஓகேங்களா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 ஸ்டாக் வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு மெயின் டாபிக். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், நல்ல ஸ்டாக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை சார்ட் மூலிமா ஈஸியாக அனலைசிஸ் வந்து பண்ணலாம். அதனுடைய ஆக்டிவிட்டீஸை தான் நான் உங்களுக்கு வந்து லைவாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். அதனால் வந்து லேர்ன் பண்ணுங்கள், எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் லேர்ன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 ஸ்டாக் வந்து இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மார்க்கெட் இப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளூ லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 லெவல் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த லெவலுக்கு மேலே போகும்போதோ கீழே போகும்போதோ நம்ம வந்து ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, சரி, ஓகே, அது எப்படின்றத நம்ம பார்க்கலாமா இப்போது. ஸோ ஓகே, இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் தான். ஸோ இந்த லைன் வந்து நான் உங்களுக்காக நான் மாடிஃபை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிற பாருங்கள். ஒரு நிமிஷம் எனக்கு பிஎஸ்சியாக மாறிடுச்சு அது. ஓகே, ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷங்க. ஓகே, எஸ், இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. இந்த லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டைமிங்கோட அப்டேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான் விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். இது வந்து லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் வந்து நம்ம பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அனதர் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸு. டாடா கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டர்டே பார்த்துருந்தோம். அது வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வந்திருக்குங்க. அந்த நியூஸ்னால் வந்து அதனுடைய கண்டினியூ ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ டாடா கெமிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து பண்ணியிருக்கான். சரி, ஓகே, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணட்டும். நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ டாடா கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து நேற்று நல்ல புல்லிஷ் கொடுத்துட்டு இந்த ஒரு சின்ன ஒரு ஃபால். ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் டே ஓப்பன். இந்த ஸ்ட்ரைட்டாக டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே உடைய ஓப்பனிங் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சம் ஃபால் ஆகிற மாதிரி வந்து ஒரு ஜெர்க் வந்துட்டு மார்க்கெட் இங்கே ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கானா. ஸோ இந்த ஹை பிரேக் அவுட் தான் நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம என்ன சொன்னோம். இது வந்து ரிலையன்ஸ், இது வந்து டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் நம்ம பிரேக் அவுட் சொன்னோம். கரெக்டாக இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு சின்ன கேப்பு, அவ்வளோதான். மார்க்கெட் வந்து ஒரு 10-10:30 ஒரு 2 ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக சென்சிட்டிவான விஷயங்கள். என்னென்னா ஆக்சுவலாக நார்மலாக பிரேக் அவுட்னா நான் எல்லாருமே வந்து சொல்கிறது தான், ஆனால் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கணும். ப்ரீவியஸில் அதனுடைய ட்ரெண்டு லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி போயிருக்கான்னு ட்ராவல் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து தான் நீங்கள் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா நாளும் சும்மா இங்கே வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. விளையாட்டுத்தனமெல்லாம் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 சார்ட் வந்து நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெயினாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பும் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் மிக முக்கியமான ஒரு டேட்டா ஒன்று வந்திருந்தது. அந்த டேட்டாவால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் வந்து கொடுத்துருந்தான். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இன்வென்ட்ரி மட்டும் இன்றைக்கி நான் பண்ணலை. ஆக்சுவலாக என்னுடைய பர்சனல் ரீசன்னால இன்வென்ட்ரி நான் இன்றைக்கி பண்ணலை. எந்த ஒரு அப்டேட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணல. அதுக்கு முன்னாடி 2 அப்டேட் பண்ணியாச்சு. க்ரூட் ஆயில் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. டெய்லி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ஈவினிங்கில் வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் என்னுடைய குரூப்பில் லேர்ன் பண்ணிக்கலாம்.
அதனால் வந்து இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு ஸ்டாக்குடைய சார்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை தான் வந்து சார்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபார்மேஷன் வந்து நான் டெய்லி வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் வந்து கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.